தபால் வாக்கு செலுத்த விருப்பம் உள்ளவர்கள் அளிக்கும் விண்ணப்பங்களை சரிபார்த்து அவர்களுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் இதனை தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்திய தேர்தல் ஆணையம் என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலில் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தர வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதற்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினருக்கு அவர்கள் பயிற்சி பெறும் மையங்களிலேயே தபால் வாக்கு செலுத்த வசதி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர வாக்குச்சாவடிக்கு நேரில் வந்து வாக்களிக்க இயலாத 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தர வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன்படி தபால் வாக்கு செலுத்த விருப்பமுள்ளவர்கள் அளிக்கும் விண்ணப்பங்களை சரிபார்த்து அவர்களுக்கு தபால் வாக்கு வசதி செய்து தர வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டு அதற்கான அறிவிப்பு அரசுகளில் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.